ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம செக்டார் 36 அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுத்தப்பட்ட படம் சொல்லலாம். ஹிந்தியில் அது இருந்துச்சு, இப்போ தமிழ் டப்பில் உங்களுக்கு அவைலபிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு கிரைபர் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த கதையோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவர் பார்த்தா ஒரு சைக்கோ த்ரில்லர் சீரியல் கில்லர்னே சொல்லலாம். அவர் பார்த்தா சின்ன வயசுலேருந்தே ஒரு சில மாதிரி பார்த்தா சைக்கோ த்ரில்லராக மாறுவார். அதுக்கான ஃப்ளாஷ்பேக்லாம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு ஸ்கூல் கேலை பார்த்தா கடத்திட்டு போயிட்டு இவர் பார்த்தா மர்டர் பண்ணுவார். இந்த மாதிரி பல குழந்தைகளை பார்த்தா மர்டர் பண்ணுவார். ஒரு சில்ட்ரன் சைக்கோ கில்லர்னே சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா போலீஸ் பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு போலீஸ் ஹீரோவாக இருக்கார். அவர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அதை கண்டுபிடிக்கிறத பார்த்தா வெட்டுறாரு. அந்தளவுக்கு லேசியான ஒரு போலீஸ்னே சொல்லலாம். அதுக்கு நடுவில் ஒரு சமயத்தில் அவங்க குழந்தையே கடத்த பார்க்குறாங்க. பட் கடத்த முடியாத போயிடுறாங்க. அப்போ இந்த போலீஸுக்கு பார்த்தா ஒரு தாட் வருது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பசங்க கடத்தலை பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கின்ற மாரி அதை சீரியல்களை கண்டுபிடிக்க இறங்குவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா சீரியல் கில்லரை பார்த்தா படம் பாதிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லர் என்னமான கொலைலாம் பண்ணியிருக்காரு, அதை தான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது. பட் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவின்னு சொல்லமே தவிர பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கதையை நல்லா கொண்டு போயிருக்காங்க, லேக் ஆகாமல். பட் இருந்தாலும் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படின்னாவே ஓரளவுக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக வச்சிடணும். அந்தளவுக்கு நீங்கள் எதுவுமே பார்த்தா ட்விஸ்ட் டர்ன்ஸில் எதுவுமே கிடையாது. ஸோ யூஸ்வலாக நார்மலாக தான் படம் போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்தா முக்கியம் தான் கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சைக்கோ த்ரில்லர் கூடவே இன்னொரு நபரும் அதில் சம்மந்தப்பட்டிருப்பார். அந்த நபரை காப்பாற்றுறதுக்காகவே நிறையா பார்த்தா பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அது எந்த ஓரளவுக்கு ஒரு கன்வென்ஷனாக பார்த்தா படத்தை முடிக்காமல் அப்படியே தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு கண்டிப்பாக வாட்சபிள் சீரிஸ். ஸோ நீங்கள் கிரைம் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு அடல் கண்டென்ட்லாம் கிடையாதுங்க. ஒரு சில ரத்தம் அந்த மாதிரி கண்டென்ட் தான் போயிருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். ஆல் த பெஸ்ட். ஸோ இதான் உங்களுக்கான மூவி அப்டேட். கண்டிப்பாக இந்த மூவி பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.